நெக்ஸ்ட் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் எல்லாருக்குமே அக்னி மூலை தெரிஞ்சிருக்கும், ஈசானியம் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நாம் ஆகாஷ் மண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெக்கமெண்டட் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனுக்கு சவுத் வெஸ்ட்டுக்கு ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். நீங்கள் பில்டிங் எப்படின்னாலும் கம்பல்சரியாக ஒரு வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வாட்டர் டேங்க் வந்து இப்போ மொட்டை மாடி இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பில்டிங், மேலே மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா அந்த ஓவர் ஹெட் வாட்டர் டேங்கை இந்த டைரெக்ஷனில் பிளேஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். வேறு என்ன இந்த டைரெக்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிறப்ப இல்லை வந்து மொட்டை மாடி இருக்குது, நீங்கள் அதுக்கு போகிறதுக்கான ஸ்டேர்ஸையும் இந்த டைரெக்ஷன்லேயே பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது தவிர வேறு எதுக்கு இங்கே வந்து சேஃப் ரூம், அகைன் சேஃப் ஆர் லாக்கர் சவுத்தில் வைக்கலாம். சவுத்தில் நல்ல விஷயம்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி சவுத் வெஸ்ட்லேயும் நாம் வந்து பிளேஸ் பண்ணலாம். இங்கே வார்ட்ரோப், இது ரூம் கிடையாது, பட் வார்ட்ரோப் வச்சிங்க அப்படின்னா வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதுன்னா நீங்கள் இந்த டைரெக்ஷனை வந்து யூஸ் பண்ணி ராக் கார்டன்ஸ், ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் இந்த மாதிரி ஹெவியான விஷயங்களையும் நாம் இந்த டைரெக்ஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ரெக்கமெண்டட் ரூம்ஸ் பார்த்துட்டோம். அப்போ என்ன ரூம்ஸ்லாம் இந்த சைடு நாம் சவுத் வெஸ்ட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, பார்க்கிங் லாட், பாத்ரூம் அண்ட் டாய்லெட், புக் ஷெல்ஃப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சவுத் வெஸ்ட்டில் வரக்கூடாது. இன் அடிஷன் டு திஸ் ஒரு நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஷுட் பி ஹையர் ஆன் த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். அதாவது நார்த் ஈஸ்ட்டோட சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா அது ஹைட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். வெஸ்ட்டில் ரெக்கமெண்டட் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூம், குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு தனியாக பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இந்த டைரெக்ஷனில் கொடுக்கறது நல்ல ரெக்கமெண்டடான ஒரு விஷயம். லைப்ரரி ஆர் ஸ்டடி ரூம். ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்ஸ், நான் ஆல்ரெடி வாட்டர் டேங்க்ஸ் சவுத் வெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இது கார்னரில் வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்க கார்னர்ஸில் நீங்கள் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுக்கலாம். அகைன் டைனிங் ரூம் அண்ட் பாத்ரூம் அண்ட் டாய்லெட், ஸ்டேர் கேசஸ், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைரெக்ஷனில் நாம் பண்ணலாம். என்ன விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா பால்கனிஸ் அண்ட் வராண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் வெஸ்ட்டில் ஓப்பன் ஸ்பேசஸ் கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் கம்பல்சரியாக ஏதாவது ரூம்ஸ் பில்ட் பண்ணியே ஆகணும். நான் மேலே கொடுத்த ரெக்கமெண்டரில் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம், லைப்ரரி ஆர் ஸ்டடி ரூம், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், டைனிங் ரூம், பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பட் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். திஸ் டைரக்ஷன் இஸ் கால்டு வாயுமண்டல். வாயுமண்டல் அப்படிங்கிறப்பே அவங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன நாம் இந்த டைரக்ஷனில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டுக்கு பெஸ்ட் லொக்கேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா நார்த் வெஸ்ட்டு தான். இது இல்லாமல் வேறு என்ன சார் இதில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா பார்க்கிங் பிளேஸ் கொடுக்கலாம். ஸ்டடி ஆர் ஹோம் ஆஃபீஸ் வந்து நீங்கள் இந்த டைரெக்ஷனில் வீட்லேயே ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து இந்த லொக்கேஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஒரு ரெக்கமெண்ட். அப்படி இல்லை எனக்கு இந்த ரூம்ஸ் வந்து இங்கே நான் எதுவும் இல்லை கொஞ்சம் ஓப்பனாக தான் வருது அப்படிங்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு பெரிய விண்டோஸ் இந்த டைரெக்ஷனில் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஈஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நார்த் வெஸ்ட்லேயும் இங்கே வந்து பெரிய விண்டோஸ் வந்து கொடுக்கலாம். என்ன இந்த டைரெக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா எக்காரணம் கொண்டும் கிச்சன் அண்ட் பெட்ரூம் இந்த டைரெக்ஷனில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஜென்ரலாக இந்த டைரெக்ஷனுக்கான ஒரு அடிஷ்னல் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எது வந்து ஏர் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ட் பண்ணதோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. த லாஸ்ட் ஒன் நார்த் டைரெக்ஷன். நார்த்தில் ரெக்கமெண்டட் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ரூம், டைனிங் ரூம், பாத்ரூம் இந்த விஷயங்கள் வந்து கொடுக்கலாம், பட் நாட் டாய்லெட். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டோர் எங்கே வைக்கிறது, விண்டோஸ் வைக்கணும், ஆர்எல்ஸ் வந்து மெயின் கேட் வேணும், மெயின் என்ட்ரன்ஸ் கேட் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த டைரெக்ஷன் ஒரு ஜென்ரிக்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ். ஏன்னா டோர்ஸ் எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சிஸ்டமே இருக்குது, நம்ம அதில் டீப்பாக போகல. பட் ஜென்ரலாக ஒரு என்ட்ரன்ஸ் டோர் வைக்கணும், இல்லை வீட்டுக்கான ஒரு மெயின் கேட் காம்பவுண்ட் வால்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு நார்த் வந்து ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். சில வீடுகளில் இண்டிவிஜுவல் ஹவுஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஃபால், ஃபவுண்டைன்ஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த நார்த் டைரெக்ஷன் ரொம்ப பெஸ்ட்டான லொக்கேஷனாக இருக்கும். இதில் பால்கனி அண்ட் வராண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். இந்த டைரெக்ஷனில் பால்கனி அண்ட் வராண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் ஒரு ரெக்கமெண்டட் தான். என்ன நார்த்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது நார்த்தில். இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து எந்தெந்த டைரெக்ஷனில் எந்தெந்த ரூம்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்கேன். பட் நான் வந்து ஏன் இந்த ரூம்ஸ் வந்து
இந்த டைரெக்ஷனில் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற லாஜிக் வந்து நான் சொல்லலை. அது நம்மளோட செகண்ட் பார்ட் வீடியோவில் வருது. அதோட லாஜிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சீரீஸில் செகண்ட் வீடியோவையும் நெக்ஸ்ட்டு பாருங்கள்.